ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் பிராஸ் பிரான்ஸ் அதெல்லாம் நான் மிக்சராக அதை காமிச்சிருக்கேன். இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணிவிட்டேன், திருப்பியும் சொல்கிறேன். இது பீஸ் ரேட்டு தான், கேஜி ரேட் எதுவுமே கிடையாது. நானும் பீஸ் ரேட்டில் தான் வாங்குகிறேன். ஃபஸ்ட்டு 2 குட்டியாக ஒரு க்யூட்டான ஒரு மினியேச்சர் செட்டு தான். இது செட்டுன்னு சொல்ல முடியாது, தனித்தனி பீஸ் தான். இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட் வந்து இருக்கும். நல்லா ப்ரான்ஸ் ஐட்டம். இதுவுமே ப்ரான்ஸ் தான், பட் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நெளிச்சானா நெளியாது. நீங்கள் ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெளியாமல் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து ப்ரான்ஸில் ஒரு மினியேச்சர் பாட்டு தான். இதுவுமே நம்ம சோப்பீஸாவோ இல்லை வந்து மினியேச்சர் குக்கிங்க்கோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். குழந்தைங்க விளையாடுற ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸில் ஒரு சொம்பு. அடுத்து இதுவும் வந்து பிரான்ஸ் தான். இது கொஞ்சம் குடம் டைப்பில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய, நம்ம பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இதுவுமே மினியேச்சர் பீஸு. இது சோ பீஸாக வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து ஒரு பால் ஆடை தான், பால் சங்கு. இது வந்து பிரான்ஸ் தான், டின் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் கொடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஐட்டம் தான். இப்போ நம்ம தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இது சின்னதாக ஒரு ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. அடுத்ததாக இது வந்து ப்ராஸு தான். இது மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ப்ராஸில் ஒரு கிளாஸ். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 200 mlக்குள்ளே பிடிக்கும். ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான், சூப்பராகவே இருக்குது. அடுத்தது இது வந்து ஒரு முறி சந்தன கும்பா, ஒரு குட்டி சைஸ் சந்தன கும்பா. நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ் வந்து நம்ம சந்தனமோ இல்லை ஏதாவது பூஜை ஐட்டம் யூஸ் பண்ணுற குங்குமம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது வந்து ஒரு பான் பாக்ஸ் தான். ஒரு குட்டியாக ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது பாருங்கள். இது நம்ம காயின் பாக்ஸாவோ இல்லை வந்து கேஷ் பாக்ஸாவோ நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம பாக்கு வெத்தலை அதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது தான். நீங்கள் காயின் கேஷ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது குட்டியை வந்து ஸ்டோர் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இந்த விளக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பழைய விளக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு டிசைன் பார்த்தாலே தெரியும். நல்லா வந்து ஒரு 5 இன்ச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 இருக்குமா இல்லை 4.4 இன்ச் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹைட் அதெல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸ்க்ரூ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்தளவுக்கு நல்ல ஒரு டீப்பான ஸ்க்ரூ இருக்கும் உங்களுக்கு. இது கண்டிஷனுமே நல்லா இருக்குது. இது ஒரு பழைய விளக்கு தான். இது வந்து சோப்பீஸாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு ஆயில் ஸ்பூன் தான். நம்ம எண்ணெய் அதெல்லாம் ஊற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரசம் குழம்பு அந்த மாதிரி ஊற்றுறோம், சர்வ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து முறி கரண்டி முன்னாடி காமிச்சது. இது வந்து பிராஸ் கரண்டி. ஆனால் இது வந்து இந்த பொங்கல் கிண்டுறதுக்கு, சாதம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து வச்சுக்கலாம் நம்ம. அடுத்ததாக இது முறியில் வந்து கண்ணு கரண்டி தான். இது நம்ம பொரிச்சு எடுப்போல அரிக்கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல லென்த்து வந்து இருக்கும். உங்களுக்கு என்ன கையில் தெரிக்காத அளவுக்கு நல்ல லென்த்து. ஸோ நீங்கள் பெரிய சைஸ்லலாம் நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இது ஒரு லீஃப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு முறி கரண்டி தான். இதுவுமே லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த் இருக்கும். உங்களுக்கு கையில் தெரிக்காமல் கையில் படாமல் இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயும் இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு மெஷரிங் கப்பு தான். டீட்டெயிலிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த ஹூக் இருக்குல்ல, அதாவது இந்த ஹோல்டு இருக்குல்ல, இதில் வந்து கயிறு கட்டிட்டு நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது ஒரு நல்ல சாலிடான பிரான்ஸ் பீஸு தான். கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 mlக்குள்ளே 400 500 mlக்குள்ளே பிடிக்கும் உங்களுக்கு. இதுவுமே ஒரு பிரான்ஸில் ஒரு பாத்திரம் தான். இது வந்து ஒரு பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்க்க டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, பட் டிஃபன் பாக்ஸ் இல்லை, நம்ம ஒரு பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூட்டு பொரியல் ஏதோ எடுத்து வைக்கவோ இல்லை சர்வ் பண்ணவோ இல்லை பூஜை ஐட்டமாவோ நம்ம எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் கிச்சன் ஐட்டமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே கை போகுமானா கை கண்டிப்பாக போகாது. ஒரு சோப்பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலராக தண்ணிக்கு வந்து யூஸ் பண்ணால் நம்ம கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இது ஒரு ஒயிட் பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன கும்பா தான். நல்லா பார்க்க ஒயின் கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் சந்தன கும்பா. இது நம்ம ரெகுலர் யூஸ்க்குமே கரெக்டாக இருக்கும். இது லைட் வெயிட்டாக தான் இருக்கும், பட் ரொம்பவே நல்லா இருக்குது. லைட் வெயிட்ன்றது நீங்கள் நெளியாத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக இது வந்து ஒரு ஹேண்ட்மேடு தூக்கு. இதோட கெப்பாசிட்டி ஒரு 750 ml கிட்ட பிடிக்கும் உங்களுக்கு. இதில் டின்னுமே நல்லாயிருக்கு. இது அன்யூஸ்டு பீஸும் கூட. உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 2 பக்கம் காது இந்த மாதிரி கொஞ்சம் தூக்குனாப்பிலே இருந்ததுனாலே அது நல்ல பழைய தூக்கு தான் உங்களுக்கு. ரொம்ப நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக இது ஒரு குட்டியாக
ஒரு க்யூட்டான ஒரு தூக்கு தான். இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml அந்த மாதிரி தான் பிடிக்கும். இது நல்ல டின்னுமே இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸ் தான். கண்டிஷன் ரொம்பவே நல்லாவும் இருக்குது. அடுத்ததாக கீ பாட்டு. இந்த கீ பாட்டு அன்யூஸ்டு பீஸ் தான். இதுவுமே வந்து ஒரு 500 ml அந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு. பிரான்ச்சுன்றதுனால ஓரளவு வெயிட் வந்து இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து மூடி வந்து ரொம்ப ஏர் டைட்டாக இருக்காது. நீங்கள் வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிரான்ச்சில் வந்து மேக்ஸிமம் ஏர் டைட் மூடி வந்து வராது. ஸோ இந்த மாதிரி வச்சு எடுக்கிற மாதிரி தான் மூடி வந்து இருக்குது. இந்த டிசைனுமே நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கூஜா. இது வந்து இந்த முந்திரி கூஜாவோட டைப் தான். இதுவுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே லிட்டுமே பிரான்ஸ் தான். எல்லாமே பிரான்ஸ் தான். இதுவுமே ஸ்க்ரூவுமே நல்லா கண்டிஷனில் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml அந்த மாதிரி பிடிக்கும். இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். கருப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கனாலே கலர் நல்லா கிடைக்கும். நல்ல கோல்டு கலர் இல்லாத மாதிரி இருக்குது. 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கலர் கொடுத்துரும். அடுத்ததாக ஒரு குமிழ் சம்படம் தான். இது ஒரு 750 ml கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும். டின்னு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது அன்யூஸ்டு பீஸுன்றதுனால நல்லா டின்னு வந்து உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு சூடான ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லாத ஏதாவது பருப்பு அந்த மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஒரு பேசின். நல்லா ஒரு பெரிய சைஸ் பேசின் சொல்லலாம். இந்த பேசின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கிச்சனில் காய் கழுவுறதுக்கு, சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பிராஸ் ஐட்டம் தான். உங்களுக்கு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 inch 10 inch அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காய் வந்து நம்ம அலசுறதுக்கோ இல்லை வந்து இடியாப்பம் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு இடியாப்பம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை புட்டை வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட நமக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே இந்த பிளேட், அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு நம்ம மூடி இடியாப்பம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிரான்ஸில் வந்து சாப்பிட்ற பிளேட்டு. ஒரு பிரான்ஸ் பிளேட்டு தான். நார்மல் வெயிட் வந்து வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப நெளிகிற மாதிரி அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இல்லை. நல்லாவே இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதோட டயாவும் பார்த்திங்கன்னா ஒரு 9 inch பக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டயா வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்ததாக ஒரு அடுக்கு பாத்திரம் தான். ஒன்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு 5 அடுக்கு பாத்திரம். இதுவுமே அன்யூஸ்டு பீஸ்ன்றதுனால டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர்லேருந்து சின்னது வந்து ஒரு 750 ml அந்த மாதிரி வரைக்கும் பிடிக்கும். இது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிறது தான். சேம் செட்டு தான். ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட வெயிட் வந்து 5மே சேர்த்து தான் சொல்ல முடியும். 2 kg அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாமே கிளியர் டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இல்லை ஒன்று சாதம் குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் இந்த யூஸ் ஆகும். இதுவுமே ஒரு ஹேண்ட்மேட் பீஸுன்றதுனால நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாகவே இருக்கும். அடுத்தது ஒரு பழைய தூக்கு தான். பழைய மாடல் தூக்கு தான். கலர் வந்து நிறைய பேர் புதுசான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இல்லை, பழைய தூக்கு தான் இதுவுமே. இது வந்து நான் மூடியில் கூட ஈயம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே ஈயம் கோட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 liters வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நீங்கள் சூடான ஐட்டம்ஸோ இல்லை வந்து பழைய சாதம் நம்ம எடுத்து வைக்கிறோம், ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தயிர் உரை ஊற்றுறோன்னா கூட அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு குமிழ் தூக்கு ஒரு நல்ல பெரிய சைஸ், ஒரு 3 liters பக்கமாக தண்ணி வந்து பிடிக்கும் உங்களுக்கு. இதுலையுமே ஈயம் நல்லா இருக்குது. இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். ரீசெண்டாக பாலிஷ் போட்டு ஈயம் தேய்ச்சி வாங்கினது தான். ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது ஒரு கறி பாட்டு. இது 2 பக்கம் ஹேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு லிட்டு வரணும். லிட்டு இல்லாமல் தான் எனக்கு கிடச்சிது. நான் அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு பிரான்ஸ் பீஸ். ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் பீஸுன்னு சொல்லலாம். எனக்கு கிடச்சதில் இது வரவே ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் உங்க கூட. இது வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 liters பக்கம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். இதுவுமே கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது இது ஒரு வெள்ளோடு உருளி. வெள்ளோடுன்றதுனால டின்னு அதிகமாக இருக்கும். நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு புளி தக்காளி எதுனாலும் போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 liters வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். வெயிட் டீட்டெயிலாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா 2 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது. இந்த கடாயோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 inch அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சாலிடான பீஸு. நல்ல ஒரு பிரான்ஸ் ஐட்டம் தான். இப்போ ரீசெண்டாக பாலிஷ் போட்டு வாங்கணும். நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. அடுத்தது இதுவுமே ஒரு வெள்ளோடு பானை தான். நீங்கள் ரெகுலராக அரிசி சாதம்லாம் வடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை பொங்கல் வைக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள வெள்ளோடுன்றதுனால இந்த கலரில் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 liters வரைக்கும் தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 kg பக்கம் வந்து 2 kg 2.3 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கரெக்டான டீட்டெயில் வெயிட் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன்.
உங்களுக்கு சவுண்டு பார்த்தாலே தெரியும், அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியான ஒரு வெள்ளோடு தான். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக இட்லி பாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 இட்லி இருக்கிற மாதிரி ஒரு தட்டு தான். மூடியில் வந்து குமிழ் இருக்கிற மாதிரி, பிளேட்டில் வந்து குமிழ் இருக்கிற மாதிரி இருக்கும், மூடியில் வந்து குமிழ் இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூஸ்டு பீஸ் தான், பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவுமே ஹேண்ட்மேட் பீஸ், உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பொட்டு பொட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு ஹேண்ட்மேட் பீஸ் தான், ஒரு ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. கீழே இருக்க வந்து குழம்பு வைக்க, சாதம் வடிக்க, அந்த மாதிரி பர்பஸ்க்கு கீழே இருக்க பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேலே இருக்கிறத வந்து நம்ம இட்லி ஊற்றுறப்போ நம்ம இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஃபன் பாக்ஸு, 4 அடுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கேரியர் தான். இதில் டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. எங்கேயா நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு 3-4 பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஷோ பீஸாக யூஸ் பண்ணுறாங்க, எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 பேர்லேருந்து 4 பேருக்கு தாராளமாக சாப்பாடு வச்சுட்டு போகலாம். ஒரு 4 பீஸ் இருக்கலாம், கூட்டு பொரியல் காய் அந்த மாதிரி குழம்பு அதெல்லாம் வச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.